வணக்கம். சௌந்தரிய லகரியில இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்லோகம் 84வது. இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்றதுனால ஜீவன் முக்தி கிடைக்கும். அதோட மூலாதாரம் சுவாதிஷ்டான சக்கரங்களும் தூண்டிவிடப்படும். நாம தூய்மை அடையறதுக்கும் இந்த ஸ்லோகத்தை படிக்கலாம். வாங்க இப்ப இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்ருதீனாம் மூர்த்தானோ தததி தவயௌ சேகரதயா மமாப் ஏதௌ மாத சிரசி தயயா தேஹி சரணௌ யயோ பாத்யம் பாத பசுபதி ஜடாஜூட தடினி யயோர் லாஷா லட்சுமி அருணஹரி சூடாமணி ருசி. இந்த பாடல்ல ஆதிசங்கரர் அம்பாளுடைய பாதங்களை குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த பாதங்களை என்னுடைய சிரசிலையும் வைமா அப்படிங்கிறாரு. ஏன்னா அம்பாளுடைய பாதங்கள்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, அவருடைய பாதங்களை வேதங்கள் எல்லாமே சரணடைஞ்சிருக்கான். அதனால வேதங்களுடைய தலையில அணியக்கூடிய அணிகலனாக இருக்கக்கூடியது அம்பாளுடைய பாதங்கள் தான். அதே மாதிரி சிவனும் அம்பாளை சரணடைகிறதுனால சிவன் தலையில இருக்கக்கூடிய கங்கையினால அம்பாளுக்கு பாத பூஜை நடக்குதான். விஷ்ணுவும் அம்பாளுடைய பாதங்களை சரணடைகிறதுனால அவருடைய கிரீடத்தில் இருக்கக்கூடிய சூடாமணியோட ஒளியினால அம்பாளுடைய பாதங்களே செம்பஞ்சு குழம்பு தீட்டிய நிறத்துல இருக்காமா. ஏற்பட்ட உயர்ந்த உன்னுடைய பாதங்களை என்னுடைய சிரசிலே வைமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சிவன் விஷ்ணு வேதங்கள் எல்லாமே அம்பாளுடைய பாதங்களை சரணடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோட நானும் உன்னுடைய பாதங்களை சரணடைகிறேன், என்னுடைய தலையிலையும் உன்னுடைய பாதங்களை வச்சு எனக்கு அருள் புரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பாடலுக்குரிய விளக்கத்தை தெளிவா பார்க்கலாம். அதுக்கு சில வார்த்தைகளை நம்ம மாத்தி போட்டாதான் புரியும். மாத அப்படின்னா தாயே, தவ அப்படின்னா உன்னுடைய, யௌ சரண எப்பேற்பட்ட உன்னுடைய சரணங்களை, ஸ்ருதி நாம் மூத்தான அப்படின்னா வேதங்கள் அவங்களுடைய சிரசுல தலையில, சேகர தயா அப்படின்னா தலையில அணியக்கூடிய அணிகலன்களாக தததி அணிந்து கொள்கின்றது, ஏதோ அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த சரணங்கள், மம சிரசி அபி அப்படின்னா என்னுடைய தலையிலும், தயயா தேஹி அப்படின்னா தயவு செய்து என்னுடைய தலையிலும் வை உன்னுடைய பாதங்களே, யயோ அப்படின்னா எந்த சரணங்களுடைய, பாத்தியம் பாத அப்படின்னா பாத பூஜை செய்யறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நீரானது, பசுபதி ஜடாஜூட தடினி அப்படின்னா சிவபெருமானுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய கங்கையாவும் இருக்கு, லாஷா லட்சுமி அப்படின்னா செம்பஞ்சு குழம்புடைய நிறத்துல, அருண ஹரி சூடாமணி ருசி அப்படின்னா திருமாலுடைய கிரீடத்தில் இருக்கக்கூடிய சூடாமணியிலிருந்து வரக்கூடிய சிவந்த ஒளியாக இருக்குது.